பொழப்ப நடத்தணும். இது தெரிஞ்ச பொழப்பு தாண்டி ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு எதிரி டெய்லர் தேவைப்படுது. எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ எங்கெங்கெல்லாம் தச்சிருக்கோ எல்லாம் போட்டு அடிச்சு தள்ள வேண்டியதுதான். போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன், பாவாடதைக்கு பதிலா ஜட்டி தேய்ச்சிட்ட கேரங்க பிடிச்சுமா. ஆமா என்னது இது? டேப்படி அளவு எடுக்க கொத்தனா டேப் தான் கடிச்சது, கொத்தனா டேப் தான் கடிச்சது. உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு இந்த டேப்ல யாரா அளவு எடுப்பாங்களா? இதுலயே தெரியல பெரிய டெய்லர் ஆமே. நாங்க எடுத்துக்கிற அளவெல்லாம் நீ வேலையை பாரு போ. உனக்கு ஏதாவது பிடிக்கணுமா சைட்ல? ஐயோ வேணாம் சாமி, நல்லா உன் வாய் கொஞ்சம் அகலமா இருக்கே, ஒன்னு ஆல்டர் பண்ணி தட்ட. இதுல ஆல்ட்ரேஷன் பண்ணியே அம்பானி அவரம் பாரு. கடவுளே, ஊர்ல வர எல்லா ஜட்டியும் கிளியணும், எல்லா ஜாக்கெட்டும் தார் தாரா கிளியணும், எல்லாரும் என்கிட்ட வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். வாங்குற ஒரு சுடிதான் இருக்கோல யாருக்கும் பத்தக்கூடாது. சரியா? இன்னைக்கு என் பொழப்பு இங்க வந்து இந்த மிஷின்ல தான். இந்த டைப்பு போதும்னு நினைக்கிறேன். எதுல கோக்குறதுன்னு தெரியலையே. என்னடா பண்ணிட்டு இருக்க? புதுசா ஒரு பிசினஸ் பண்றியா? ஆமா. எதுக்கு மிஷின் தூக்கிட்டு வந்து வெளிய போட்டப்போ? ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்க போறேன்டி. ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவாடையில இருந்து பாடி வரைக்கும் இந்த வேலை நீ பார்க்க போறியா? ஆமா. இது எப்ப போற இடத்துல எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, படிச்சவனுக்கு வேலை தர மாட்டேன்றாங்க. சரி, சுய தொழில் நம்ம கையில கை தொழில் இருக்கு, நான் ஏன் வெளில போய் வேலை பார்க்கணும்? அதான் பார்த்தேன். இங்க இருக்கிற எல்லா ஆன்டிங்களும் பார்த்தோன்னா எல்லாம் தொலை தொலைன்னு ட்ரெஸ் பண்ணி சுத்தி நிக்குதுங்க, பிடிச்சி கொடுக்க ஆள் இல்லை. அதனால ஆல்ட்ரேஷன் வேலை பார்த்துருக்கு. இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? ஆல்ட்ரேஷன் வேலை நீ பார்க்க போறியா? உனக்கு என்னடா தைக்க தெரியும்? நீ ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்க போற? எங்க தாத்தா யார் தெரியுமா? பாண்டி பஜார்ல பெரிய டெய்லர். உன் தாத்தா பெரிய டெய்லர் தான், நீ டெய்லர். சிங்கப்பூர் டெய்லர்னா ஊருக்கே தெரியும். அவருடைய பேரை நான் அவருடைய ரத்தம் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும். ரத்தம் ஓடுனா? ஆமா. 3 பேர் இப்பவே எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு பாரு, கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. உன்னை யாரு என் மிஷனை வெளிய தூக்கிட்டு வந்து போட சொன்னது? ஒழுங்கு மாதிரி மிஷன் எடுத்து உள்ள போய் போட. ஏய், இந்த மனுஷன் ஏதோ பொழப்ப நடத்தி ஏதாவது வாழ்க்கையில முன்னுக்கு பார்த்தா அபசகரமா வந்து நின்று பேசிட்டு போடி. தெரிஞ்ச பொழப்ப நடத்தணும். இது தெரிஞ்ச பொழப்பு தாண்டி ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு எதிரி டெய்லர் தேவைப்படுது. எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ எங்கெங்கெல்லாம் தச்சிருக்கோ எல்லாம் போட்டு அடிச்சு தள்ள வேண்டியதுதான். போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன், பாவாடதைக்கு பதிலா ஜட்டி தேய்ச்சிட்ட கேரங்க பிடிச்சுமா. ஆமா. இப்ப இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் ரெடிமேட் தான் எடுக்கிறாங்க. யார் வந்து தைக்கிறாங்க? இப்பெல்லாம் டைலர் வேலைக்கெல்லாம் வந்து இப்ப வேலை கிடையாது. ஆல்ட்ரேஷன் பண்றவங்க தான் அம்பானி ஆயிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கோ. தெருக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க ஆல்ட்ரேஷன் பண்றவங்க இப்பெல்லாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மிஷன் எதெல்லாம் நோண்டி எதெல்லாம் ரிப்பேர் பண்ணு. ஓ மிஷின்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் போ. அதுல ஏட்றா. என்னது இது? டேப்படி அளவு எடுக்க கொத்தனா டேப் தான் கடிச்சது, கொத்தனா டேப் தான் கடிச்சது. உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு இந்த டேப்ல யாரா அளவு எடுப்பாங்களா? இதுலயே தெரியல பெரிய டெய்லர் ஆமே. இப்ப இருக்கிற ஆன்டிங்கள எங்கயா 3 மீட்டர்ல பறக்க மாட்டேங்க டேப்பு, எல்லாம் அண்டா சைஸ்ல இருக்குதுங்க. அதெல்லாம் சுத்தி சுத்தி எடுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து கொத்தனா டேப் எடுத்துட்டு வந்துட்டேன். கொத்தனா டேப் எடுத்து டைலர்ல தச்ச பாரு, உன்ன சொல்லலாம். நாங்க எடுத்துக்கிற அளவெல்லாம் நீ வேலையை பாரு போ. உனக்கு ஏதாவது பிடிக்கணுமா சைட்ல? ஐயோ வேணாம் சாமி, நல்லா உன் வாய் கொஞ்சம் அகலமா இருக்கே, ஒன்னு ஆல்டர் பண்ணி தட்ட. தச்சுக்கிட்டா உன் வாயை தைடா ஃபர்ஸ்ட். இந்த வாயை வச்சுக்கிட்டு எதுனா வேற எதுனா வேலை பார்க்கலாம்ல. ஏன் நான் என்ன வேலை பாக்குறேன்? கிடைக்க மாட்டேன் வேலை. வேலையை விட்டுட்டு சும்மா பேசிக்காத போ போ. கஸ்டமர் வர நேரமாச்சு. சரி போ, அங்க நின்னு வில்ல நின்னு கத்து. நான் எதுக்குடா கத்துறோம்? பட்டன் வைக்கிறது வைக்காதது, கிழிஞ்சது கிழியாதது, கிளியாட்டி கிழிச்சு தச்சு கொடுப்போம். துணி கிளியோ துணி தைக்கிறது தச்சாதது சொல்லு போ. சொல்லிட்டு போ, சொல்லிட்டு வா. இது என்ன கைலாங்கடை பிசினஸா? ஒரு கத்திரிக்கோல் எடுத்துன்னு போயிட்டு துணி காயப்பட்டிருக்கு துணி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு விட்டு வா போ. தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு கஸ்டமர் பிடிச்சி கொடு எனக்கு போ. உனக்கு 5% கமிஷன் தரேன் போ. எனக்கு நீ கமிஷன் தர போறியா? ஆமா. எங்களுக்கு இந்த வேலை பார்க்க தெரியாது பாரு, நாங்க பார்க்காம தான் உட்கார்ந்து இருக்கோமாங்க. இப்போல்லாம் துணி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. எல்லாம் XXL சைஸ்ல எடுத்துட்டு வந்து எக்ஸலா சுருக்குறாங்க. இப்போ நீ ஏன் போய் டாப் எடுக்கிற? இப்போ ஆல்டர் தானே பண்ணிட்டு வர, பண்றியா இல்லையா? எனக்கு தேவைனா தான் பண்ணுவேன், தேவையில்லை என்ன பண்ணுவேன்? தேவையில்லை என்ன பண்ணுவேன்? துணியே எடுத்துட்டு தரலப்பா, ஆல்டர் பண்ண வரலப்பா. யார் வீட்ல துணி கிழிஞ்சாலும் நான் போட்டுக்கலன்றாங்க. என்ன பண்ணுவேன்? தாண்டி ரவிராஜ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கா. என்ன ட்விஸ்ட்? நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணிக்கா எழுந்து போயிட்டு எங்கெங்கெல்லாம் துணி மேல மொட்டை மாடல காய வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டு வந்துருவேன். நீ எப்படி செருப்படி வாங்க போற?
அப்ப எல்லா இடத்துல வந்தாங்கன்னா கஸ்டமருங்க இதுலயும் எப்படி இல்லதானம்மா ஃப்ராட் வேலை தானே வேற நேர்மையாலாம் உழைச்சாலும் பொழைக்க முடியாதுடி. பார்த்தா உனக்கு புத்தி வந்து நேர்மையா நேர்மையாலாம் பொழைக்க முடியாது. இப்படி குறுக்கு வழியில போனாதான் டக்குன்னு அம்பானி ஆக முடியும். பரவாயில்ல. அம்பானியே குறுக்கு வழியில சம்பாதிச்சாண்டி இவ்வளவு பெருசா ஆயிருக்காரு. அப்படியே அந்த அம்பானி அந்த விஷயம் அவருக்கு அவங்க அப்பனையே தெரியும். போடி உங்களுக்கு என்னடா புத்தி வந்து டென்ஷன் பாக்குறேன்னு நினைச்சேன். இதுலயும் புத்தி வரல உனக்கு. இதுலயும் குறுக்கு வழிதானா விளங்கிடும் சுத்தம். டெய்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வர போற. அது மட்டும் பஞ்சர் கடைக்காரு பஞ்சர் கடை வச்சிருக்காரு. டெய்லி அவனுக்கு வந்து வருமானம் வரணும். எப்படி வரும்? எப்படி வரும்? எல்லாம் ஒரு யுக்தி தான். நல்லா ஆணிய மடக்கி ஒரு 10 ஆணியை கொண்டு போய் ரோட்ல வீசி விட்டு வந்துருவாங்க. யாரு அவங்க? ஆமா கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா வாய மூடுறா. எல்லாரும் பொழப்பையும் எல்லாம் ஒரு டிவி வாங்குறீங்க. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் டிவி ஒன்னா டிவி கடை எப்படி பொழப்பான்? அவனுக்கு தெரியும் இந்த டிவி 5 வருஷத்துல ரிப்பேர் ஆயிடணும். அப்பதான் நம்ம கிட்ட அடுத்த கஸ்டமர் வருவாங்கன்ட்டு. எல்லாத்துலயும் ஒரு யுக்தி இருக்குயா. உனக்கு புரியல? உனக்கு இப்படி எல்லாம் தெரிஞ்சா யாரும் போக மாட்டாங்கடா கடைக்கு. இந்த மாதிரி எல்லாம் யுக்தியா? என்னது என்ன சொன்ன? யுக்தி. யுக்தியா? என்னமா உனக்கு தான் வரும் இந்த மாதிரி வார்த்தைங்க எல்லாம். நமக்கு வராது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பா. போ கத்து வெளிய நின்னு கத்து போ. எதுக்கு? கூப்பிடுறீ கஸ்டமரை கூப்பிடுறீ. வாண்டல நீயே புடிச்சு கிழிச்சு விடுவ போலுக்குதே. செஞ்சாலும் செய்விடா நீயே. உன்னால எனக்கு பிரச்சனைக்கு தான் வரப்போகுது. இங்க வா கிட்ட வா. என்ன பண்ண பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல. ஆமா. அவங்க கிட்ட சண்டைக்கு போ. ஏன்? போ சொல்றேன். ஏன் அவங்க கிட்ட சண்டைக்கு போய் அவங்கள தான் 2-3 அசிங்கமா 2 திட்டு. என்ன கொடுத்துற நீ? அவங்க ஒன்று அடிக்க வருவாங்க பட் டக்குன்னு அவங்க ஜாக்கெட் பிடிச்சி கிழிச்சு விட்டுரு. எப்படிதான் அடுத்தது என்கிட்ட தான் வருவாங்க தைக்கிறதுக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எதுக்குடா அந்த பொழப்பு உனக்கு? கிழிஞ்ச எடுத்து வந்து கொடுத்து தைக்கணும். வாங்கிடா போய் கிழிச்சிட்டு எடுத்து தைக்க வைக்க கூடாது. என்ன ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? சொந்தமா யோசிக்க பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு டைலருங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிஸ்ட்? அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி காட்ட தெரியும். இது புரியறதுக்கு உனக்கு 2 வருஷம் ஆகும். பூ இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி காட்டு. ஆமா அது வந்து சினிமாக்காரன் டெய்லர் இருக்கான் பாரு. சினிமாக்காரன் காஸ்டியூம் டிசைனர் இருக்கான் பாரு. அவன் இல்லாததே இருக்கிற மாதிரி பெருசா காட்டுவான். பூ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண? டைலருங்கனாலே ஒரு பெரிய ஒரு பிரெயின் வேணும்டி அதுக்கெல்லாம். டைலருக்கு தானே. உனக்கும் டைலருக்கு நான் அளவு எடுக்கவே தேவையில்ல. அப்படியே அப்படி பார்த்தவனே அளவு அப்படியே பக்காவா சொல்லி அப்படி தச்சு டர்ன்னு தச்சு வருவேன் நான். நீங்க பெரிய ஆளுங்க. பூ 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 பூ. டைலருக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ டைலரா? இது வரைக்கும் ஒரு கிழிஞ்ச துணி தச்சிருக்கியா? ஏய் இதுக்கு அப்புறம் தாண்டி வரும் கஸ்டமர். போடி என்ன கஸ்டமர் வர போறாங்களோ. சண்டை வராம இருந்தா சரி, பிரச்சனை கொண்டு வராம இருந்தா சரி. எப்படி வந்து மார்க் ஆண்டனியோ நான் ஒரு மார்க் டெய்லர் இப்போ நான். ஆமா ஆமா மார்க் பண்ணி தச்சு தள்ளிட்டு போயினே இருப்பேன் எல்லாத்தையும். தம்பி நீ போற போக்கே சரியில்லை. ஒரு மார்க்கமா தான் நீ போயிட்டு இருக்க. என் மிஷனை தூக்கிட்டு போய் உள்ள எடுத்துட்டு வந்து போடு. புரியுதா? சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம் நினைக்கிறப்ப இப்ப தடுக்கிறல்ல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்ப நான் வந்து பெரிய ஆயிடுவேன். கார் பங்களான்னு செட்டில் ஆகி பெரிய கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல போயிடுவேன்னு சொல்லிட்டு பயம் தான் உனக்கு. டைலர் வேலை செஞ்சு பெரிய ஆளா ஆக போறாங்களா? ஆமா. எல்லா டைலர் கடைக்காரங்கிட்ட போய் கேளு. அது தெரியும். இப்ப யாரும் சட்டை பண்டம் தைக்கிறது கிடையாது, சுடிதாரும் தைக்கிறது கிடையாது, ஜாக்கெட்டும் தைக்கிறது கிடையாது. எல்லாம் ரெடிமேட் வாங்கிட்டு வந்து சைட்ல புடிச்சிக்குதுங்க. வேற என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? டெய்லர் கடை வச்சா ஓடாது. ஆல்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணி சம்பாரிச்சலாம்ன்ற. ஆமா போ. இந்த பிசினஸ்ல நீ எனக்கு பார்ட்னரா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். தெரு போய் கத்திட்டு மட்டும் வா. வேற ஒண்ணும் கிடையாது. போ கஸ்டமர் பூச்சி கொடு. ஓடு கூவுடா. நீ ஒரு பைத்தியம். உன் கடைக்கு தான் நானும் பைத்தியம் ஆகணுமா? போடா போய் வேலையை பார்த்துட்டு போ. மிஷினத்துக்கு உள்ள போடு. ஒழுங்கு மரியாதையா ஒரு போர்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறியா? என்ன போடு? இங்கு பழைய ஜட்டி தைத்து தரப்படும். கிழிஞ்ச ஜட்டி. சாரி பழைய ஜட்டி சொல்லிட்டேன். கிழிஞ்ச ஜட்டி தைத்து தரப்படும். பழைய துணி கிழிஞ்ச ஜட்டியும் கிழிஞ்சு போன துணியும் வீட்டுல எல்லாம் தைக்க கூடாதுடா லூசே. தெரிஞ்சா நீ அந்த வேலை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு இங்க வா. நம்ம தாண்டி வந்து பழச போடக்கூடாது, பழைய செருப்பு போடக்கூடாது, பிஞ்சு போன தூக்கி போட்டு புதுசு வாங்கணும், தச்சு போடக்கூடாது துணியை நினைக்கிறோம். ஆனா ஒரு சமூகம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து கிழிஞ்சது வந்து தச்சு போடுவாங்க, பிஞ்ச செருப்பு பிஞ்சு. அதனால தாண்டி இன்னும் வந்து செருப்பு தைக்கிறவங்க பொழப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நடி கொட்டாயை விடுறேன். எவ்வளவு கருத்தா பேசிட்டு இருக்கிறப்ப முடியல. நீ பேச பேச எனக்கு தூக்கம் தான் வருது. நீ பிராமணர்கள் இருக்காங்கல்ல, ஐயர் சமூகம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாரு. அவங்களால எவ்வளவு பேர் திரும்ப பொழப்பு நடத்திட்டு இருக்கு. நான் சும்மா சொல்லல, அதுக்காக உடனே என்ன சங்கின்னு சொல்றாத. அவங்க உடனே தான் வந்து பிஞ்ச செருப்பு தச்சு போடுவாங்க. ஒரு துணி கிழிஞ்சிருந்தா போயிட்டு அதை தச்சுட்டு வந்து மறுபடியும் போடுவாங்க. இப்பெல்லாம் யாரும் அதை பண்ண மாட்டாங்க. கிழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் செருப்புல ஒரு விட்டுருச்சுன்னா உடனே அதை தூக்கி போட்டு புது செருப்பு வாங்குறீங்க. ஏன்னா பண்டா. நான்லாம் ஒன்றும் பந்தா காட்டல. அவங்க எல்லாம் பாரு ஒரு வண்டி வாங்கினா 15 வருஷம் வச்சுப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு வண்டி மாத்திட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? கத்துக்கொண்டேன் அவங்கள பார்த்து நிறைய. கத்துக்க தேவையில்ல. இன்னைக்கு ஆல்ட்ரேஷன் வியாபாரம் நல்லா நடக்குதுன்னா அது காரணமே அவங்க தாண்டி.
அப்படியா? ஆமா. சரி சரி. செருப்பு கடைக்காரன் இன்னும் கூட தச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு காரணம். போ போயிட்டு கஸ்டமரை பிடிச்சி வந்து கூட வேலையை பாரு போ. ஏன் தைக்கணும் முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீயே கஸ்டமர் பிடிச்சிக்கியா? என்னையா எடுபடி வேலைக்கு யூஸ் பண்ற? எனக்கு தெரியாம இருக்கணும் அந்த வேலையில செய்யறதுக்கு. ஓடி மூடி ஓடி. நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. மிஷின் வந்து எண்டு எவ்வளவு அமௌண்ட் சொல்லி கொடுத்துட்றேன். ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யாரு நான் இப்ப ஆரம்பிக்கிற இந்த தொழில சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி இதே மிஷினை 10 மிஷினை ஆக்கி 10 பேரை போட்டு டெய்லரை போட்டு மிஷின் ஓட்ட தெரியுமா? பெரிய மில்லு கார்மெண்ட் நடத்தல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மிஷின் ஓட்ட தெரியுமா? ஊசி நூல் கோக்க தெரியுமா? எங்க ஊசி எடுத்து கோக்கணும் சொல்லு. நூல் எங்க கோக்கணும் சொல்லு. இதோ இங்கதான். எங்க காட்டு. இதோ இங்க. எங்க கோரேன். இல்ல ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்றாங்க. அது இன்னும் இடம் கொடுக்காம இருக்கு. இடம் கொடுக்கும் அப்புறம் நுழைச்சிக்கிற நூலை. இப்ப போ போ போய் காப்பி போட்டு எடுத்துருவா போ. மாமா ஓடி போடி வந்துட்டா. ஓட்ட தெரியல பாரு. நூலை எப்படி உள்ள போறது கண்ணு வேற தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. கண்ணாடி வேற எங்க வச்சிட்டேன்னு தெரியலையே.